திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உட்கட்சி மோதல் வெடிக்க ஆரம்பித்துவிட்டது. நேற்று மேயர் பதவியில் நெல்லையில் கோட்டை விட்டது போல் கோவையிலும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் நேற்றே அமைச்சரவைகளிடம் தொடர்பு கொண்டு முக்கிய அமைச்சரான KN நேரு கோவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் நெல்லையை போலவே தற்பொழுது கோவையிலும் எப்படி கவுன்சிலர்களிடம் ஆலோசனை நடத்தாமல் தலைமை எடுத்த மேயரை நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்ற கேள்வியே அப்பகுதி பெண்கள் கூறியுள்ளார்கள். திமுகவை சார்ந்த கவுன்சிலர்கள் யாரும் மேயர் பதவிற்கு போட்டியிடக்கூடாது என்பதையும் தெள்ளத் தெளிவாக KN நேரு அவர்கள் கூறியிருக்கிறார். நீங்கள் எப்படி அதை கூறலாம்? தேர்தல் என்றால் விருப்பங்கள் உள்ளவர்கள் தேர்தலில் போட்டியிடத்தான் செய்வார்கள். நீங்கள் எப்படி தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய வகையில் நாங்கள் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வியையும் தற்பொழுது அப்பகுதியில் உள்ள கவுன்சிலர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் 29வது வார்டு கவுன்சிலர் ரங்கநாகையே திமுக தலைமை நேற்று அறிவித்துள்ளது. கட்சியில் உள்ள சீனியர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இன்று காலை மேயர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக கவுன்சிலர்கள் அனைவரும் பின்செட் சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் அழைத்து வரப்பட்டார்கள். அங்கு 73 திமுக கவுன்சிலர்களும் அமைச்சர் KN நேரு மற்றும் அமைச்சர் முத்துசாமி இவர்களுக்கிடையே பெண் கவுன்சிலர்களுக்கும் தற்பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் KN நேரு அவர்கள் நானும் சேர்மனாக இருந்துதான் தற்பொழுது அமைச்சராக இருக்கிறேன். திமுகவின் தலைமைக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரியும். நீங்கள் பொறுமையாக இருங்கள். திமுக மேயராக அறிவிக்கப்பட்டவருக்கு எதிராக யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாது என்று KN நேரு அவர்கள் கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக திமுக பெண் கவுன்சிலர் அங்கு இருந்து வெளிநடப்பும் செய்துள்ளார். இதனால் திமுகவினர்களுக்கு தற்பொழுது உட்கட்சி மோதல் ஏற்பட்டிருப்பதாகவும் குடும்ப அரசியலை எதிர்க்க ஆரம்பித்து விட்டதாகவும் செய்திகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. கோவையில் தற்பொழுது வெடித்த இந்த கலவரம் தற்பொழுது மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் தற்பொழுது முன்வைக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குடும்ப அரசியல்தான் முக்கியம். கழகத்திற்காக உழைக்கக்கூடிய எங்களை மாதிரி தொண்டர்கள் உங்களுக்கு முக்கியம் அல்ல என்பதையும் பெண் கவுன்சிலர் கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.